வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள என்டர் ஆகும்போது சும்மா வந்துட்டு போறாங்க, இதுல என்ன இருக்கு, யார் வேணா வரலான்னு முதல்ல ஒரு இது சொன்னாங்க. இந்த விக்கிரவாண்டி மாநாடுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய NH ரோடு கூட்டத்தால நிரம்பினதை பார்த்ததும் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் என்னென்ன பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் என்னடான்னா ரூட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் சும்மாப்பா, சினிமா அரசியல்லாம் வேலைக்காவாதுப்பா, நடிகர் அரசியல்பா, இது வெறும் ஈர்ப்பு அரசியல்பா, இவங்க எல்லாம் வெறும் ரசிகர்கள், அணில் குஞ்சுகள் அப்படின்னு பேரை வச்சாங்க. இப்படி ஒரு கட்சியா பேரு வச்சு இவங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம் பார்த்து தலைவர் அவர்கள் ஒரு ஸ்டெப்பா வளர்ந்துட்டு போயிட்டு நல்ல ஒரு மாநாடுகள் நல்ல பரப்புரை பண்ண ஆரம்பிச்ச டைம்ல நமக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்கல்ல ஒரு இடத்துல. 3 மாசம் கழிச்சு பிரம்மாண்டமா வெளியே வந்தார். தன்னையும் தேத்திக்கிட்டு தனக்காக நின்ன அந்த மக்கள், தனக்காக உயிர் போன அந்த குடும்பங்கள், இவங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் திருப்பியும் அவர் உள்ள வர வச்சது. ஏன்னா அங்கேயே முடிஞ்சிச்சு சகாப்தம் தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு பல பேர் நினைச்சாங்க. ஆனா இதுக்குள்ள வந்தே ஆகணும், அட்லீஸ்ட் இந்த குடும்பங்களுக்காகவாவது நான் வந்தே ஆகணும், இந்த மாதிரி இன்னும் பல குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற நினைப்போட உள்ள திருப்பியும் எழுச்சியோட வந்தாரு. அதை சாதிச்சும் காட்டிட்டாரு. அலுவல்களை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுன்னு நாங்க ரொம்ப நாளா டிசைட் பண்ணி வச்சதுதான். ஆனா இந்த ஆளு பேசின வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, சுருன்னு மண்டைக்கு ஏறிடுச்சு. எந்த தைரியத்துல ஒரு ஊடகத்தின் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நமக்கு இங்க இருக்கிற கேமரா தான் நமக்கு ஊடகம், இது வாயில பல லட்சம் கோடி மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து நேரடியா பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும், இது ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரிஞ்சும், இந்த ஊடகம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஐடி வேலை, ஐடி ஜாப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சைன்னு சொல்றான். அந்த பிச்சைக்கார மனிதன் அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்றான்னா பாக்குறவங்க எல்லாம் பிச்சைக்காரன்னு சொல்லுவானா? நாங்க இங்கேயேதான் படிச்சோம், இங்கேயேதான் வளர்ந்தோம், எங்களுக்கு எந்த திராவிடமும் சோறு போடல. எங்க அப்பா உழைச்சாரு, அப்பா ரயில்வேல ஜாயின் பண்ணாரு, ரயில்வேல வர்றது சம்பளம், அதை வச்சு எங்க குடும்பம் நல்லபடியா போச்சு. பட் எங்க அப்பா எங்களுக்கு சம்பளம், அவர் சம்பளத்தை அவரு காசை போட்டு எங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த மாதிரி எத்தனை அப்பாக்கள் அவங்களுடைய வேர்வையை சிந்து உழைப்பை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சோம், வெளியூர் போட்டும் வேலை செய்யட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும் அப்படின்னு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ அந்தந்த பெற்றோர்மார்கள் இவர் ஈஸியா இவர் போட்ட பிச்சையாமே, கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சையில தான் இப்ப இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. பிச்சைன்றது ஃபர்ஸ்ட் தவறான விஷயம். யாருக்கு ஃபர்ஸ்ட் பிச்சை போட்டிருக்கான்னு பாருங்களேன். போடுறது நம்ம தான் அரசியல்வாதிகளுக்கு போடுற பிச்சை இருக்காங்க. அவங்க சம்பளமே நம்ம கொடுக்குற காசு தான். அப்படி பார்த்தா நம்ம முதலாளிகள், இவங்க எல்லாம் உழைப்பாளிகள். அப்ப யாருக்கு பிச்சை போட்டா? இவனுடைய லாஜிக் படி பார்த்தாலே நம்ம தான் அவனுக்கு பிச்சை போடுறோம். இவன் பிச்சை எடுத்து ஒருத்தர் காலை பிடிச்சுக்கிட்டு மாசம் 5 லட்சம் சாப்பிட்றதாவும் 4 கோடியில வீடு கட்டுறதாவும் விஷயங்கள் வருது. அதுவும் நம்ம தகுந்த விஷயங்களாவே இருக்கு. தன்னோட சொந்த ஊர்ல 4 கோடியில வீடு கட்டிட்டு இருக்கான் திரு அண்டா செந்தில்வேல் அவர்களே. எந்த தைரியத்துல நீங்க பிச்சைன்னு சொல்றீங்க? அப்படி பார்த்தா நாங்க தானே உங்களுக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கோம். மாசம் வாங்குற சம்பளம் நாங்க கொடுக்குற காசு தானே. அப்படி நாங்க போடுற பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற என் தங்கை தம்பிகளை, ஐடி ஊழியர்களை எப்படி நீ பிச்சைக்காரர்கள் சொல்லுவ? என்னமோ உங்க தாத்தா கடல்ல உப்பு எடுத்து அவரே வீடு டெலிவரி பண்ண மாதிரி எல்லாம் பேசுற. அப்படி பார்த்தா ஒரு வீட்டுக்கும் பிச்சை எடுத்துட்டு போனது யாரு? காசு கொடுத்து ஓட்டு பிச்சை கேட்டீங்களே, வீடு வீடா ஏரியாவுக்கு ரேட் வித்தியாசமா வச்சுல கேட்டீங்க. ஒரு இடத்துல 500, ஒரு இடத்துல 1000, ஒரு இடத்துல 5000. பேர் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பாத்தீங்கல்ல. ஆனா இப்ப என்ன நடந்தது? கண்ட விரல விட்டு ஆற்றாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள்? தூக்கம் இல்ல போல இருக்கே. அவ்வளவு தூக்கம் இல்லாம பண்ணிடுச்சுல்ல தமிழக வெற்றி கழகம். சர்வசாதாரணமா நினைச்சிட்டீங்க. 2 வருஷம் ஆன கட்சி, என்ன தெரியும், என்ன படிச்சுட்டு வந்தாங்க, கிரவுண்ட் லெவல் என்ன தெரியும், என்ன கிழிப்பாங்கன்னு கிழிச்சாங்களா? தூக்கம் இல்லாம பண்ணதெல்லாம் மென்டல் ஆயிட்டாங்க போல இருக்கலாம். என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்கல்ல. இதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க மிஸ்டர் அண்டா செந்தில்வேல் அவர்களே. ரொம்ப மரியாதையோட சொல்லணும்னு ஆசைப்பட்டுதான் இது சொல்றேன். அடுத்து ஜேம்ஸ் வசந்தன் என்றவர், அவர் கார் கண்ணாடி உடஞ்சதுக்கு கூட தருதலையா தற்கூரியான்னு கேப்ஷனை போட்டு தமிழக வெற்றி கழகத்தை சாடி இருந்தார். இந்த மனிதனுக்கெல்லாம் படிச்சாரா படிக்கலையா இல்ல எங்க இருந்தாலும் காசை கொடுத்து சர்டிபிகேட் வாங்கினாரான்னு தெரியல. எது நடந்தாலும் கையை காட்டிடுறாரு தமிழக வெற்றி கழகத்தினால.
எது நடந்தாலும் தமிழக வெற்றி கழகம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடைசியில பார்த்தா நீங்க நியூஸ் வருது, அந்த ஆளு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, 4 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அதுல அட்வைஸ் வேற. நீ எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு தகுந்த ஆளா? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு வீடு, அந்த வீட்டு முன்னாடி இவர் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு இந்த மனிதர். அந்த ரெஸ்டாரண்ட் போற இடத்துல வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு கேட் இருக்கு அப்படின்னா அந்த கேட்டுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணுவாங்களா? இந்த மனிதர் ரெஸ்டாரண்ட் போற அவசரத்துல காரை வீட்டு கேட்டுக்கு முன்னாடியே பார்க் பண்ணிருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்த பெண்மணி வாகனத்துல வந்தாங்களா இல்ல நடந்து வந்தாங்களா தெரியல, உள்ள போக முடியாம கஷ்டப்பட்டாங்களாம். அதனால கோவத்துல கல் எடுத்து அடிச்சுட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிற ஓனர். இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை காரணம் காட்டி தருதலையா தற்குறியான்னு சொல்லி கேப்ஷனை போட்டிருந்தாரு இந்த தருதலை தற்குறி. அது இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட்ல தெரிஞ்சு போச்சு. தேவையில்லாம ஒரு கட்சியை அக்யூஸ் பண்றது ரொம்ப தவறுங்க, கண்டிச்சிருக்காங்க. வெக்கமா இல்ல? இந்த மூஞ்சி எங்க எடுத்து போய் வச்சுக்க போறாருன்னு தெரியல இந்த மனிதன். யாரெல்லாம் தருதலைகள் தற்குறிகள், இந்த பிள்ளைகள் வேலைக்காவாது, பூத் லெவல் ஏஜென்ட் போட முடியுமா இவங்களால? முடியாது. இவங்களால இறங்கி வேலை செய்ய முடியுமா எங்களை மாதிரி? முடியாது. இவங்களால எங்களை மாதிரி உட்காந்து தில்லா நிக்க முடியுமா? 70 ஆண்டு கால கட்சி, 60 ஆண்டு கால கட்சி, நாங்க உழைக்கிற மாதிரி நீங்க உழைக்க முடியுமா? தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, இப்போ வரைக்கும் அந்த வாக்கு பெட்டிகளை கண்காணிக்கிறது வரைக்கும் கண்கொத்தி பாம்புகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல அவ்வளவு வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. உட்காந்து சிசிடிவி அவ்வளவு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெட்டியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு முதற்கொண்டு பூத் லெவல் ஏஜென்ட்ல உள்ள உட்காந்து வேலைப்பாடு நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அதே ஃபயரோட அதே ஸ்பீடோட கொஞ்சமும் குறையாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகள் முன்னாடி நீங்க எல்லாம் தூசுக்கு சமானம். பேருக்கு தான் படிச்சவன்னுட்டு பேரை வச்சுக்கிட்டு பேச்சாளர்ன்னுட்டு இசையமைப்பாளர்ன்னுட்டு இப்போ ஒரு ஊடகவியலாளர்ன்ட்டு உட்காந்து இது முன்னாடி பேசுறீங்களே, இவங்க தம்பிகள், எங்கள் தம்பி தங்கைகள் முன்னாடி நீங்க ஒரு துளி சொல்லுவாங்க நகக்கண்ணுக்கு கூட நீங்க பெற மாட்டீங்க. அந்த பிள்ளைகளைங்க உண்மையா உழைக்கிற பிள்ளைகள், காசுக்கு உழைக்கிற உங்க கட்சி ஆளுங்க எங்க? நீங்க எங்க? காசு கொடுத்து வாங்கி பேசுற ஆளுங்க தானே நீங்களும். அடுத்து ஒரு வீடியோ பார்த்தேன். சீமான் அவர்கள் எதுக்கு ஓட்டு போட்டாரு? தயவு செய்து வீடியோ பாக்குறவங்க யாராவது ஷேர் பண்ணுங்களேன். நீலாங்கரையில முதல் நம்பரும் 2வது நம்பர் 3வது நம்பர் இந்த 3 பட்டனும் என்னென்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி மேல இருக்க வாய்ப்பே கிடையாது. சில பேர் விசில்ன்றாங்க, சில பேர் டிஎம்கேன்றாங்க. அவரு போட்டது ஒன்னா இருக்கும், இல்லைன்னா 2ஆ இருக்கும். ஏன்னா நான் பிக்சர் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மனிதர் 1ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் தான் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் அவர் கட்சி வளரணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு நான் அந்த நினைப்பு கூட கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி வாங்கணுமா, அவ்வளவுதான், போய் படுத்து தூங்கணுமா, அடுத்த 5 வருஷம் கழிச்சு அப்ப திருப்பி எழுந்துக்கிறோமா, திருப்பி இப்படி வாங்குறோமா, இப்படி பேசுறோமா, இவ்வளவுதான் வேலை. இதை நம்பி பல தம்பிகள் தங்கைகள் ஏமாந்து போய் அந்த கட்சியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பெண் எப்படி நல்லா இருக்காங்களா, உடல் தேறி வெளியே வந்துட்டாங்களா தெரியல. அந்த இஸ்லாமிய பெண் வேட்பாளர் அவங்க அன்னைக்கோட சூட்டோட முடிஞ்சதுதான். அதை பற்றி நாம் தமிழர் கட்சி கூட அப்படியே கண்டுக்காம விட்டாச்சு. இவ்வளவுதான் அங்க இருக்கிற பெண்களுக்கான மரியாதை. என் ஹஸ்பண்ட் உனக்கு ஒரு சமீபமா சொல்லிட்டு இருக்காரு. அவரு தீவிர விஜய் ரசிகர். அவரு சொல்றாரு, தயவு செய்து வேண்டிக்கோ இந்த தடவை விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு. நான் காரணம் கேட்டேன், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஎம்மா அவர் உட்காரணும். அவரு இந்த தடவை வந்தா அவ்வளவு கஷ்டப்படணும், ஏன்னா அவ்வளவு கோடிகள் கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க திமுகல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு என் வீட்டுக்காரர். உண்மைதான், சரி. ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், இவ்வளவு செஞ்ச தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் எப்போ அரசியலுக்கு வரணும், தான் எப்போ அரசியல்ல நிக்கணும், யாரை எதிர்த்து நிக்க போறோம், எந்த அளவுக்கு அரசியல் பண்ண போறோம், என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் பண்ணணும், எந்த தொகுதியில நிக்கணும் முதற்கொண்டு யார வேட்பாளரா தேர்ந்தெடுக்கணும், எங்க யாரை பிடிக்கணும், எங்க யாரை கழட்டணும் தெரிஞ்சவருக்கு யார வேட்பாளரா எடுத்துக்கணும், யார வேட்பாளரா எடுத்துக்க கூடாதுன்னு அந்த அளவுக்கு கணக்கு போடுறவருக்கு இந்த விஷயங்களை கணக்கு போடாமலா இருப்பாரு. ஒரு தொண்டரா நான் சொல்றேன், தலைவா நீ ஜெயிச்சு வரணும், தலைவா நீங்க ஜெயிச்சு வரணும், வாங்க, என்ன கஷ்டமா இருந்தாலும் மக்கள் உங்க கூட இருப்பாங்க. ஆனா இந்த திமுக வாடகை வாய்கள் இருக்குல்ல, இந்த 3-4 டிக்கெட்டுங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறது என்ன தெரியுமா, தயவு செய்து நீங்க எல்லாரும் தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆக கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. விஜய் அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா யாரெல்லாம் 41 குடும்பங்களை வச்சு அரசியல் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லபடியான பாடம் புகட்டிடுவார். அவருடைய அரசியல் மொழியிலேயே பாடம் புகட்டுவார். ரெடியா இருந்துக்கோங்க. சாட்டையா இருக்கட்டும், இந்த இடும்பாவனமா இருக்கட்டும், அண்டா செந்தில் வேலா இருக்கட்டும், இன்னும் எத்தனை பேர், ஷர்மிளா மேடம், பி ரெடி, May 4th கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, இது ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட.
இந்த விஷயத்த எங்க இருந்து எங்க கொண்டு வந்து எங்க முடிச்சு போடுறாங்கன்னு பாருங்க. முதல்ல தமிழக வெற்றி கழகத்துல இருக்க அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகளுக்கு நான் சொல்லிக்கிற அறிவுரை என்னன்னா, தயவு செய்து ரொம்ப உஷாரா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. தப்பான ஒரு கணக்கை உள்ள கொண்டு வந்து சேர்க்க பாக்குறாங்க. இதை வச்சு மேனிபுலேட் பண்ணி உள்ள ஒரு கேம் ஆட பாக்குறாங்க. உஷாரா இருந்துக்கோங்க. ஒரு சில பேர் மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோ கூட பார்த்தேன். அது தாண்டி பல பேர் திமுக சார்ந்தவங்க கூட ஒரு புது அஜெண்டாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி, தமிழக வெற்றி கழகம் எப்படியும் ஜெயிக்க போறது இல்லைன்றது இவங்களோட நம்பிக்கை. சப்போஸ் அப்படி ஜெயிக்கல அப்படின்னா அதை சார்ந்த தம்பி தங்கைகள், அது மேல பைத்தியமா இருக்கிறவங்க, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மேல பைத்தியமா இருக்கிறவங்க, அவர் ஜெயிக்கலன்னும் போது தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். தவறான முடிவுக்கு போயிடுவாங்க, தன்னுடைய லைஃபை விட்டுடுவாங்கன்றாங்க. வந்து எனக்கு ஒரு ஷாக்கான நியூஸா தான் இது இருக்கு. நாங்க அரசியலுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கோம்னா, தலைவர் அவர்களுடைய படத்தை பார்த்துதான் வந்தது முக்காவாசி பேர்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் தாண்டி தொண்டர்களா பல பேர் கன்வெர்ட் ஆயாச்சு. ஜனநாயகன் படம் வரலன்னும் போது அது எங்களுக்கு அந்த விஷயம் கூட பெருசா இம்பாக்ட் ஆகவே இல்லை இந்த தொண்டர்கள் மத்தியில. அப்படி இருக்கும்போது அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. இது அரசியல், இது படம்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச தொண்டர்களுக்கு வெற்றி தோல்விகளை பிரிச்சு பார்க்க தெரியாதா? என்ன தைரியத்துல இத வந்து எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு இம்போஸ் பண்றீங்க? என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாளைக்கு இந்த தம்பி தங்கைகளுக்கு சின்ன கீரல் நடந்தா கூட அத்தனை பேர் கிழிச்சிருவோம் சொல்லிட்டோம். என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து வைப்பீங்க? நீங்க சொல்ற மாதிரியே ஏதோ ஒரு சின்ன ஒரு பிள்ளை விளையாட்டுத்தனமா தம்பியோ தங்கையோ செஞ்சா நாளைக்கு போனா வருமாடா? ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும் ஐயா. ஒரு நிமிடமும் அந்த குடும்பங்களை இழந்த, அந்த உயிர் இழந்த குடும்பங்களை நினைச்சு வளர்ந்துகிட்டு இருக்கிற நாங்க அடுத்த ஒரு உயிர் எதுவுமே நல்லபடியா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன இவ்வளவு கேஷுவலா மீடியா முன்னாடி வார்த்தையை விட்டுட்டு போறீங்க? நாளைக்கு அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா பேசின அத்தனை பேர் சட்ட ரீதியா கேஸ் எதிர்கொள்வீங்க. நிஜமாவே இது ரொம்ப ஆபத்தான அரசியலுங்க. சிறுபிள்ளைகள், அணில் குஞ்சுகள், தற்குறிகள், தருதலைகள்னு சொன்னது போய் எங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க இந்த பிள்ளைகளை? உயிருக்கு உல வைக்கிற உங்களுடைய வார்த்தைகள் நாளைக்கு பின்ன ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க பேசின அத்தனை பேரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஊடகத்துல பேசுறோன்றத மறந்து பேசாதீங்க. பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஊடகத்துல பேசுறோம், ஒரு யூடியூப்ல பேசுறோம்னா சில வார்த்தைகளை தவிர்க்கணும், இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நடத்தக்கூடாது, இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணா யூடியூப் சேனலே பேன் பண்ணுவோம், இந்த அளவுக்கு யூடியூப்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த வாய்க்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது போல இருக்கு. நம்ம தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய அரசியல் களத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கோம். இது இத்தனோண்டு இந்த ஒரு வருஷத்தோட முடிய போறது கிடையாது. இது இன்னும் பல வருடங்கள், பல 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 டிகேட்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும். அத்தனை வருடங்கள் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பின்னாடி நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதனால தயவு செய்து ஸ்ட்ராங்கா இருங்க, கான்பிடண்டா இருங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் மட்டும் நினைங்க, வேற எதையும் நினைக்காதீங்க. எது நடந்தாலும் நல்லதே நடக்கும்னு நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான். இவனுங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு போகாதீங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.